இங்க நிலாவும் பாத்தீங்கன்னா பல்லவன பார்க்க வந்த இடத்துல சோழனும் பாத்தீங்கன்னா நம்ம நிலா கிட்ட பேச ட்ரை பண்ணுவாங்க. ஆனா நிலா எதுவுமே காது கொடுத்து கேட்கலன்னதும் பாண்டியும் பாத்தீங்கன்னா நீயும் தான் பேசி பாக்க அவங்க தான் பேசல. அப்புறம் ஏன்டா பதிலுக்கு பல்லவன் வேற அண்ணி நீங்க இந்த வீட்டுக்கே வந்துருங்க நீ பேசாம சோழன் அண்ணன் வெளியே அனுப்பிடலாம்னு சொல்லி சோழனுக்கும் பாத்தீங்கன்னா பொறை ஏறிடும். அது மட்டும் இல்லாம நம்ம சோழனும் பாத்தீங்கன்னா பாண்டி கிட்ட எனக்கு வீட்டுக்குள்ளேயே துரோகிங்க இருக்காங்கடா பாரு இந்த அண்ணனாவது ஏதாவது சொல்றாங்களான்னு சொன்னதான் நிலாவும் பாத்தீங்கன்னா பல்லவன் கிட்ட நான் அடிக்கடி உன்னை வந்து பாத்துக்கிறேன் சொல்லிட்டு வீட்டுல இருந்து கிளம்பியும் சோழனும் பாத்தீங்கன்னா நம்ம நிலாவை விடுறதுக்காக போற வழியில அந்த ஏரியால இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம நிலா கிட்ட என்னமா நீ திரும்ப வந்துட்டியா அப்படி இப்படின்னு கேக்கையும் நம்ம நிலாவும் பாத்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே நேரம் பாத்தீங்கன்னா சோழனும் நம்ம நிலா கிட்ட உங்களுக்கு நான் இருக்கிறதானங்க பிரச்சனை நான் வேணும்னா அந்த வீட்டை விட்டு போயிடுறேன் நீங்க திரும்ப வந்துருங்க அதே நேரம் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. நிலவும் அப்படின்னா சரி நீங்க எப்போ வீட்டை விட்டு போறீங்க நீங்க வீட்டை விட்டு போங்க அப்புறம் நான் வர்றதை பத்தி யோசிக்கிறேன்னு சொல்லுவாங்க. நைட்ல நம்ம பல்லவனும் சேர்ந்து நம்ம நிலாவை பாத்தீங்கன்னா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே எல்லாருமே பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்க நேரத்துல நம்ம நிலாவும் பாத்தீங்கன்னா சோழன் கிட்ட சரி நீங்க எப்போ வீட்டை விட்டு வெளியே போக போறீங்கன்னு கேட்டதான் நடேசன் பாத்தீங்கன்னா நார்த் இந்தியா பக்கம் போறதா இருந்தா சொல்லு நானே நல்ல இடமா பார்த்து சொல்றேன்னு வேற சொல்லுவாங்க.